டிரைவர். அம்மா என்னம்மா? தலை சுத்துது. அப்படியாம்மா? கொஞ்சம் உடனே வண்டி எடுக்கிறீங்க? இதோ எடுத்துறமா. பொதுவா பேஷண்ட் கிட்ட டாக்டர் நேரடியா இந்த மாதிரி விஷயத்த சொல்ல மாட்டாங்க. பட் உங்களுக்கு யாரும் இல்லைன்றதுனால இந்த விஷயத்த நேரடியா சொல்ல வேண்டியதாயிடுச்சு. நீங்க ஏற்கனவே சொன்ன டைம்ல இப்போ 6 மாசம் முடிஞ்சு போயிருக்கு. மீதி இன்னும் 6 மாசம் இருக்கு. அதுக்கப்புறம் இந்த பவித்ரா நோ மோர் கான். எப்படி இவ்வளவு ஈஸியா எடுத்துக்கிறீங்க? வேற என்ன பண்ண சொல்றீங்க? சாகர நாள் தெரிஞ்சிட்டா வாழற நாள் நரகமாயிடும்னு சொல்லுவாங்க. பட் நான் அப்படி நினைக்கல. இருக்கிற நாட்களை சந்தோஷமா என்ஜாய் பண்றதை விட்டுட்டு சாகர நாளை நினைச்சு எதுக்கு வருத்தப்படணும்னு நினைக்கிறவ. டாக்டர், நான் இப்ப கிளம்பி சென்னைக்கு போறேன். கொஞ்ச நாள் அங்கதான் இருக்கணும். எதுக்கு ரிஸ்க் எடுக்கிறீங்க? ரிஸ்க் இல்ல டாக்டர், நான் இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்படுறேன். பட் 5 months தான் சென்னையில இருப்பேன். அதுக்கப்புறம் இங்கே வந்துடுவேன். இந்த பவித்ரா நோ, அவங்கள பொறுத்த வரைக்கும் பூஜா ஏதோ ஒரு கண்காணாத இடத்துல நல்லா இருக்கா அப்படின்ற நினைப்பொடிய கடைசி வரைக்கும் இருக்கணும். நான் இறந்துட்டேன்ற விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அவங்களால தாங்கிக்கவே முடியாது டாக்டர். இந்த விஷயம் வேற யாருக்கும் தெரியக்கூடாது ப்ளீஸ். ஷூர். அப்ப நான் கிளம்புறேன். ஆல் தி பெஸ்ட். தேவையில்லாம ஒரு விஷயம் வேஸ்ட் பண்ணிட்டீங்க டாக்டர். நான் வரேன். சரி. கங்க்ராச்சுலேஷன்ஸ் பரத். ஏதோ படம்லாம் டைரக்ட் பண்ண போறியாமே? அசிஸ்டன்ட் ஒர்க் பண்ண படமே என்ன வெளில வரல, அதுக்குள்ள நான் படம் பண்ண போறேன்னு சொல்றீங்களா? என்னமா? இல்லப்பா, என் தம்பி மாது தான் சொன்னா உன் டைரக்டர் செல்வநாதன் ஏதோ ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிக்க போறாரா. அதுல முதல் படத்தை டைரக்ட் பண்றதுக்கு உனக்கு தான் சான்ஸ் கொடுக்க போறாராமே. மேனேஜருங்களுக்குள்ள அந்த மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஆனா எனக்கு அந்த மாதிரி எந்த நியூஸும் வரல. என் டைரக்டர் என்கிட்ட இதை பத்தி எதுவுமே பேசலாமா? ஏன்பா அவ்வளவு பெரிய டைரக்டர் பொய் சொல்வாராப்பா? ஐயோ, அவரேமா பொய் சொல்ல போறாரு? அப்படி ஒரு வேளை படம் கிடைச்சதுன்னா அதோட சந்தோஷம் வேற என்னமா இருக்கு போகுது எனக்கு. ஆமா, பூஜா பூர்வீகம் தெரிஞ்சுதா? அவ உறவுக்காரா அம்மா அப்பான்னு யாரையாவது போய் பார்த்தாளா? பூஜாவை என்கிட்ட போன்ல பேசினாங்க. சிங்கப்பூர்ல உங்களுக்கு அப்பா அம்மான்னு சொல்லிக்கிற மாதிரி உறவுகள் யாருமே இல்லையாமா. என்னப்பா சொல்ற? பூஜா யாருமே இல்லாத அனாதையா? போன்ல அவங்க என்கிட்ட பேசுறதுனால அவ்வளவு தெளிவா என்னால விவரங்கள் சேகரிக்க முடியல. ஆனா பூஜாவுக்கு சொந்தக்காரங்க யாருமே இல்லங்கிறது மட்டும் தெளிவா தெரியுது. ஏன் பரத் அப்படி சொல்ற? நம்ம எல்லாம் இல்லையா அவளுக்கு? நாம இருக்கோம். உறவுக்காரங்களுக்கு மேல சொந்தக்காரங்களுக்கு மேல நாம இருக்கோம். இருந்தாலும் சரி விடுங்க, 4 நாள் அவங்க வந்துட போறாங்க. வந்தோன்னு எல்லா விவரங்களும் தெரிய போகுது. ஒரு வகையில எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. ஏன்னா பூஜா திரும்பி எங்காத்துக்கே வந்துருவாளோனோ. அவ இல்லாம வீடே வெறிச்சோடி கிடக்கு. நீங்க அந்த மாதிரி சொல்றீங்க. ஆனா எனக்கு என்னமோ சொந்த பந்தங்களை தேடி ஆயிரக்கணக்கான மைல்கள் கடல் தாண்டி அவங்க போயிருக்காங்க. போன இடத்துல அவங்களுக்கு யாருமே இல்லைங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சதை நினைச்சாதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. சிச்சி, நீ ஏன் அப்படி கஷ்டப்படுற? நீ இப்படி நினைச்சு பாரு. நம்ம எல்லாரும் அவளுக்கு சொந்தக்காரர்களுக்கு மேல இருக்கோம்ல. பகவான் எல்லாத்துக்கும் ஒரு காரணகாரியை வச்சிருப்பார். நீ வீணா மனசை போட்டு குழப்பிக்காத. வா. சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்பிகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. தேவி அம்மா. வாங்கோ. நமஸ்காரம். நல்லா இருக்கா? சௌக்கியமா இந்தாங்கோ. நான் சொன்னேன் இல்லையா, எல்லாரும் மாதிரி நீங்களும் சந்தோஷமா கலாலப்பா இருக்கக்கூடிய காலம் வரும்னு. ஞாபகம் இருக்கா? நன்னா ஞாபகம் இருக்கு. அம்பாளை பூஜிக்கிற வாயால சொன்னேன், அது அப்படியே பலிச்சுடுத்து. இப்ப நாங்க நன்னா சௌக்கியமா இருக்கோம். இப்படிதான் ஒரு நாள் மனசார நன்னா இருக்கேன்னு சொல்லுவேன்னு இன்னைக்கு நன்னாவே தெரியும். எல்லாம் உங்க ஆசீர்வாதம். அம்பாள் அனுகிரகமா எல்லாம். எங்க ஆத்துக்கார் கஷேத்ராடனம் எல்லாம் முடிச்சுட்டு திரும்பி வரார். சிங்கப்பூர் போயிருந்த உமாவும் பூஜாவும் கூட திரும்பி வரா. பாவமா, அவ்வளவு தூரம் போய் அந்த பொண்ணுக்கு யாருமே இல்லைன்னு ஆகி போச்சே. ரொம்ப சங்கடமாயி போச்சு எனக்கு. அங்க அவளுக்கு யாரும் இல்லைன்னா என்ன, இங்க நாம எல்லாரும் இருக்கோமே. எங்க ஆத்துக்கார் வந்த உடனே முதல்ல உமா கல்யாணத்தை நடத்துறதா இருக்கும். அவ கல்யாணம் முடிஞ்ச கையோட பூஜாவுக்கு ஒரு நல்ல வரனா பார்த்து கல்யாணத்தை முடிச்சிட போறேன். பேஷா பண்ணுங்க, அம்பாள் துணை இருப்பா. சத்தருங்க வரேன்.
இந்தாங்க. தாயே, அப்ப போயிட்டு வரேன். போயிட்டு வாங்க. அம்மா. ஓகே சார், அப்ப நாங்க கிளம்புறோம். நீங்க இவ்வளவு தூரம் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். அப்படின்னா என்ன இதோட போக சொல்றியாமா? நான் உங்களோட ஏர்போர்ட் வரையில வந்து ஃப்ளைட் ஏத்தி அனுப்பிட்டு தான் வருவேன். சார், எதுக்கு இதெல்லாம்? இவ்வளோ தூரம் எங்களை நீங்க வந்து பார்த்ததே எங்களை பொறுத்த வரைக்கும் பெரிய விஷயம். நீங்க பவித்ரா சாஃப்ட்வேர்ஸோட ஜிஎம். ஏர்போர்ட் வரைக்கும் வரணும்லாம் அவசியம் இல்லை. அது இல்லம்மா. அங்கிள், நான் சொல்றேன்ல, ப்ளீஸ் வேண்டாம். ஓகே, விஷ் யூ ஹாப்பி ஜேர்னிமா. இந்த புன்னகையில 1000 அர்த்தம் இருக்குமா. அதான் நம்ம எல்லாமே பேசிட்டோமே அங்கிள். எவ்வளவு பேசினாலும் வழி அனுப்பும் போது வலிக்குதுமா. ப்ளீஸ் ரிலாக்ஸா இருங்க அங்கிள். உமா வந்துட போறா. இல்ல ப்ளீஸ் அங்கிள், நான் உமா வரா. சரி கிளம்பலாம், okay. டைம் ஆகுது. வரேன் சார். போயிட்டு வாமா. பாய். ஓகே பாய். See you sir. வக்கீல் சார் வணக்கம். எதுக்கு அப்ப கூழ கும்பிட்டு போடுற? ஒரு மரியாதைக்கு தாங்க. உன் மரியாதை எனக்கு தெரியாதாக்கும். பார்க்கும்போது பவ்யமா கூழ கும்பிட்டு போடுவேன். நான் அப்படி கொஞ்சம் நகர்ந்துட்டா இவனுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணும். ஆமா அப்படின்னு யோசிப்பேன். தெரியாதா? உங்க விஷயத்துல அப்படி பண்ணுவேன் ஐயா. பண்ண முடியாதியா? இல்லாட்டி பண்ணிடுவ நீ. உன்னை பத்தி எனக்கு தெரியாது. வக்கீல் சார் வர சொல்லி இருந்தீங்க. ஆமா ஆமா, அந்த மயிலாப்பூர் காம்பவுண்ட்ல இருக்கிறவங்க காலி பண்ணையா. ஐயா, 20-30 வருஷமா குடியிருக்கிறவங்கள இப்படி திடீர்னு காலி பண்ண சொன்னா எப்படி? என்னையா என்னமோ நீ குடியிருப்போர் சங்க தலைவர் மாதிரி பேசுற. அவங்க கிட்ட ஏதாவது கை நீட்டிட்டியா? இந்த மாதிரி அசிங்கமெல்லாம் நான் பண்ணுவேன் ஐயா. ஆமையா, நீ செஞ்சாலும் செய்வ. அதனால தான் கேக்குறேன். இத பார், நீ என்ன பண்ணுவியோ எது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. பில்டிங் ஓனர் ஃபாரின்ல இருந்து வந்துகிட்டே இருக்கார். உடனே பொசஷன் கேக்குறார். நீ ஏதாவது பண்ணி அவங்களெல்லாம் காலி பண்ற. ஓகே ஐயா, உங்களுக்கு தெரியாத விஷயம் ஒண்ணும் இல்லையா. அங்க நிறைய இம்சைங்க எல்லாம் இருக்காங்க ஐயா. ஒன்ன கூடவா? ஐயா, அந்த காம்பவுண்ட்ல லா பாயிண்ட் லக்ஷ்மணன் ஒருத்தன் இருக்கான். பார்த்தா சாட்சாத் மனுஷன் மாதிரியே இருப்பான் ஐயா. ஆனா அவன் மனுஷனே இல்லையா, யமகாதகன். என் கண்ணுல பெரலை விட்டு ஆட்டுறான் ஐயா. அவனெல்லாம் காலி பண்ண வைக்கிறது அவ்வளவு சுலபமான வேலை இல்லையா. அப்படிங்களா? அப்ப நீ ஒதுங்க, நான் பாத்துக்கிறேன். என்னையா இப்படி சொல்றீங்க? நீ காலி பண்ணி வை. சரிங்க ஐயா. என்ன வேலை காட்டுறாயா இந்த ரெட்டி. ஏய், பெட்டிய தர. அந்த டாக்குமெண்ட் எங்கதா? இந்தாங்க டாக்குமெண்ட். ஏன் அப்ப விட்டு சொத்தோ எடுத்து உங்க கையில தர்றேன். மந்திரம் இல்ல, மாயம் இல்ல, தந்திரம் இல்ல, ஜாலம் இல்ல, கண்கட்டி வித்தை இல்ல. నాளைకి సొత్తు మోసడీని சொல்லకూడదు. అది నేను చూసుకుంటాను రెడ్డి గారు, మీరు కంగారు పడకండి. డబ్బు తీసుకుని వెళ్ళండి. ఇందులో 20 lakhs 20 లక్షల క్యాష్ ఉంది. ஓஹோ, 20 லட்சம். ரைட். சரிப்பா, எனக்கு ஆள் இருக்கு. ப்ராப்பர்ட்டி ஓனர்லாம் தேவையில்ல. ஒரிஜினல் பத்திரம் இருந்தாலே போதும்னு நீ சொன்னதை வச்சு இந்த பத்திரத்தை நான் உன்கிட்ட தர்றேன். 20 days டைம் தர்றேன். அதுக்குள்ள உன் பேர்ல ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டு பேலன்ஸ் 2,80,00,000 ரூபாய என்கிட்ட பைசல் பண்ணிடணும். அது முடியலன்னா
21வது நாள் பத்திரத்தை பத்திரமா என்கிட்ட நீ திருப்பி கொடுத்துடணும். நான் பணத்தை திருப்பி தர மாட்டேன். 20 lakhsக்கு எள்ளு. இது ரெட்டியார் சொல்லு. ஓகேயா? ఓకే అండి రెడ్డి గారు. 6 கோடி ரூபாய் சொத்து, 6 crores. ஆடி தள்ளுபடி மாதிரி 50% டிஸ்கவுண்ட்ல தர்றேன். மகனே, ஓ சமத்து முடிஞ்சா அமத்து. டேய் இடற பெட்டிய வாங்கடா போ. நல்ல இடம்.